ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி சில ஈழத்தமிழர் சார்ந்த அதிர்வுகள் வந்து எதிரொலித்து ஓய்ந்திருக்கின்றன. இவ்வாறான ஓய்தல்கள் இடம்பெற்ற பின்னணியில் தற்போது இலங்கையில் அனுரகுமார திசாநாயக்கா தரப்பின் ஒரு மறைமுக பேச்சாளராக மாறிவரும் ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் நேற்று தமிழர்கள் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தை மையப்படுத்திய ஒரு அரசியலை செய்திருக்கின்றார். ஸ்ரீலங்காவின் ராஜபக்ஷ அதிகார மையம் மீண்டும் பௌத்த கடும் போக்காளர்களுடன் இணைந்து மீள் ஒன்றிணைவுக்கு தயாராக நிலையில் ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷலும் சில பழைய ஒலிப்பதிவுகளை ஒலிக்க விட்டபடி இந்த அரசியலை நகர்த்த தலைப்பட்டார். ஏற்கனவே தமிழீழ தேசிய தலைவர் தனது சாதி மறுப்பு காதலுக்காக 14 பேரை சுட்டுக் கொன்றதாக தமிழகத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடந்த மாதம் சென்னையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் அரசியல் செய்த விடயம் அதிர்ந்தது, பின்னர் ஓய்ந்தது. ஒரு கட்டத்தில் இந்த விடயத்தில் தொல் திருமாவளவனே நீண்ட தன்னிலை அறிக்கையை வெளியிடும் அளவுக்கு நிலைமை மாறியது. கடந்த வாரம் அவர் இந்த விடயத்தில் ஒரு தன்னிலை அறிக்கையை வெளியிட்டு தனது உரையில் குறிப்பிடப்பட்ட இந்த விடயம் ஒரு பிறழ்வாக அமைந்து விட்டதாக சொல்லிக் கொண்டார். தேசிய தலைவர் குறித்த திருமாவளவன் கருத்துக்கு ஈழத்தமிழர்களின் தரப்பில் விசனங்கள் எழுந்த நிலையில் திருமாவளவன் தனது உரையில் ஒரு பிறழ்வு வந்துவிட்டதான கருத்தை சொல்லி ஓய தேசிய தலைவரின் பூர்வீக இடமான வல்வெட்டித்துறையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய சின்னம் பட்டமாக பறக்க விடப்பட்டதான புதிய செய்திகளும் அதன் மீதான விமர்சனங்களும் வருகின்றன. அதாவது நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு பட்டம், அதாவது காற்றாடி வல்வெட்டித்துறையில் பறக்க விடப்பட்டதான செய்திகளும் அது தொடர்பான விமர்சனங்களும் தான் வந்திருக்கின்றன. தமிழர் தாயகத்தின் அரசியல் வீணவாவை, புன்முறுவல் மற்றும் இலங்கை மாதாவின் பிள்ளைகள் என்ற பொத்தாம் பொதுவான கருத்தியலில் ஊடறுத்து கொள்ள அனுர அரசாங்கம் முனைப்பு காட்டி வருகின்றது. இதன் அடிப்படையில் தான், அதாவது தமிழர்களின் வீணவாவை ஊடறுப்பதற்காகத்தான் ஒரு காலத்தில் தாம் பரம எதிரியாக வரிந்து கட்டிய இந்தியாவுடன் நட்பு பாராட்டி தந்திரோபாயமாக இப்போது அனுர அரசாங்கம் நகர தலைப்படுகின்றது. ஆனால் ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பு மற்றும் அதன் சமூக வள அரசியல் அதிர்வுகளோ இதே சமகாலத்தில் கடற்கரை தாளங்காய் போல அங்கும் இங்கும் அலைவதும் கையறு நிலையில் இருப்பதும் பட்டவர்த்தனமான இன்னொரு கசப்பான யதார்த்தமாகும். இதன் அடிப்படையில் தான் பொழுதுபோக்குக்காக ஒருவர் பட்டம் விட்டால் அவர் விடும் பட்டத்தின் உருவத்தை ஊதி பெருப்பித்து அதில் அரசியல் காண முனைப்பு காட்டுவதும் எவ்வளவு தூரம் பொருத்தமான நகர்வுகளோ இல்லையென்றால் ஈழத்தமிழர்களுக்கு ஆதாயம் தரும் நகர்வுகளாக மாறுமோ தெரியவில்லை. எனினும் தமிழகத்தின் சட்டப்பேரவை தேர்தலை மையப்படுத்திய அதிர்வுகளாக இவை வருகின்றன என்பதை இந்த பட்டம் விட்ட கட்டங்கட்டிய செய்தியும் சொல்ல தலைப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அனுர தரப்புக்கு ஸ்ரீலங்கா அரசியலில் மறைமுகமாக பரிவட்டம் கட்டும் முகங்களில் ஒன்றாக மாற தலைப்படும் ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நேற்று ஒரு அரசியல் கட்டவிழ்ப்பை தமிழர்களின் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை மையப்படுத்தி செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி அன்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், அதாவது ICRC மற்றும் அனைத்துலக மன்னிப்பு சபை, அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஆகிய தரப்புகளுடன் ராஜபக்ஷக்கள் பேச்சுக்களை நடத்தி தமிழீழ தேசிய தலைவர் மற்றும் தமிழர்களின் சேனையின் முக்கிய தளபதிகளை சரணடைய அனுமதித்ததாக சரத் பொன்சேகா சொல்லுகிறார். தனது இராணுவம், அதாவது ஸ்ரீலங்கா இராணுவம் இவர்களை அழிக்க விரும்பியதாகவும் அவர்கள் அன்று ராஜபக்ஷக்களின் திட்டப்படி சரணடைவை செய்திருந்தால் தேசிய தலைவர் இப்போது வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் அவர் அடித்து விட்டார்.
2009 மே 17 மாலையில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளருக்கும் ஸ்ரீலங்கா படைத்தளபதிகளில் ஒருவராக இருந்த சவேந்திர சில்வாவுக்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடலின் ஒரு பகுதி என ஒரு ஒலிப்பதிவு காணொளியையும் சரத் பொன்சேகா இந்த வேளை போட்டு காட்டினார், படம் காட்டினார். இந்த தொலைபேசி உரையாடல் குறித்து சிங்களத்தில் ஊடகர்களுக்கு விளக்கிய ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா, தேசிய தலைவர் மற்றும் தமிழர்களின் சேனை தரப்பின் முக்கிய தளபதிகள் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தால் அவர்கள் இன்னமும் உயிருடன் தான் இருப்பார்கள் என எந்தவித அவலட்சணமோ இல்லை என்றால் குற்ற உணர்வோ பொறுப்பு கூறலோ இன்றி சொல்லிக்கொண்டார். வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்த நடேசன் உட்பட்ட போராளிகளுக்கு என்ன நடந்தது என்பது உலகம் அறிந்த உண்மை. அதேபோல இராணுவத்தின் பிடியில் இருந்த தேசிய தலைவரின் இளைய புதல்வனான பாலச்சந்திரனுக்கு சிறுவனாக அந்த உருவம் இருந்தாலும் பாலச்சந்திரனுக்கு என்ன நடந்தது என்பதை உலகம் அறிந்தது. இதேபோல இசைப்பிரியா உட்பட்ட சரணடைந்த தமிழிச்சிகள் எவ்வாறு குரூரமாக கையாளப்பட்டார்கள் என்பதும் ஊரறிந்த உலகறிந்த ஒரு உண்மையாக இருக்கும் நிலையில்தான் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தால் போராளிகள் இன்னமும் உயிருடன் இருந்திருப்பார்கள் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூச்ச நாச்சமின்றி குரூரமாக நேற்று சொல்லியிருக்கிறார். அப்போதைய பாதுகாப்பு செயலாளருக்கும் சவேந்திர சில்வாவுக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் நடந்ததாக கூறப்பட்ட அந்த நாளில் தான் சீனாவில் இருந்ததாக குறிப்பிடும் சரத் பொன்சேகா தான் இந்த தொலைபேசி உரையாடல் காணொளி பதிவு செய்த ஊடகர் தான் கொல்லப்படக்கூடும் என்ற அச்சத்தில், அதாவது அந்த குறித்த ஊடகர் தான் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தில் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மூன்றாம் தரப்பு ஊடாக மிக அண்மையில் தான் இந்த வீடியோ தனக்கு கிடைத்ததாகவும் குறிப்பிட்டு தான் தனது ஊடக மாநாட்டில் இந்த காணொளி பதிவையெல்லாம் வெளியிட்டு அதனை பரபரப்பாக்கி பின்னர் இந்த ஊடக மாநாட்டு கடையை மூடியிருக்கின்றார். தமிழர்களின் சேனை தளபதிகள் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தால் அவர்கள் இன்னமும் உயிரிடம் இருப்பார்கள் என ஒரு கட்டத்தில் குறிப்பிடும் அதே பொன்சேகா தான் இன்னொரு கட்டத்தில் தனது மண்டையில் இருக்கும் கொண்டையை மறைக்க மறந்து இராணுவம் அவர்களை காப்பாற்ற விரும்பவில்லை, அதாவது தமிழர்களின் சேனையை காப்பாற்ற விரும்பவில்லை, மாறாக அழிக்கத்தான் திட்டமிட்டது ராஜபக்சர்கள் தான் அவர்களை காப்பாற்ற தலைப்பட்டதாகவும் முன்னுக்கு பின் முரணாகவும் சொல்லிக் கொண்டார். ஃபீல்ட் மார்ஷலின் இந்த கதையானது இலங்கையில் இனவாதம் மற்றும் தீவிரவாத குழுக்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாக ஜேவிபியின் முக்கிய முகமும் அமைச்சருமான லால்காந்தா குறிப்பிடும் பின்னணியிலும், அதேபோல இலங்கையில் பௌத்த சாசனத்துக்கு எதிராக எடுக்கப்படும் நகர்வுகளை எதிர்த்து கடும்போக்கு பிக்குகள் நாளை கொழும்பில் ஒன்று கூட திட்டமிட்ட நிலையிலும் வந்திருப்பதையும் நன்றாகவே அவதானித்துக் கொள்ள வேண்டும். தையிட்டி திஸ்ஸவிகார பிரச்சனை, திருமலையில் அடாவடியாக ஒரு புத்தர் சிலை குந்த வைக்கப்பட்ட பிரச்சனை உட்பட்ட பிரச்சனைகளில் அரசியல் செய்ய தலைப்படும் இந்த கடும்போக்கு பிக்குகள் அரசாங்கம் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க தலைப்படுகின்றார்கள். அவர்களின் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கையின் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு அரசாங்கமே பௌத்த சாசனத்துக்கு எதிராக இவ்வாறு நடந்து கொள்வது இதுதான் முதல் தடவை என்பதாக உள்ளது. ராஜபக்சக்களின் தூண்டுதலில் இந்த பௌத்த ஒன்றுகூடல் நாளை கொழும்பில் இடம்பெறவுள்ள நிலையில் ஃபீல்ட் மார்ஷலின் புதிய கதைகள் அன்றைய தரப்புக்கு மறைமுக ஆதரவை வெளிப்படுத்தி, அதாவது ராஜபக்சக்கள் தான் தமிழர் சேனைக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்ற ஒரு போலி பிம்பத்தை விரவவிட தலைப்பிடுவதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அதன் ஜேவிபி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி என்ற ஒரு மையம் உருவாக்கப்பட்ட நாள் முதல் 2019 வரை இந்தியாவை இலங்கையின் மிகப்பெரிய எதிரியாகவும் ஆக்கிரமிப்பாளராகவும் ஏகாதிபத்தியவாதியாகவும் ஜேவிபி நோக்கி கொண்ட வரலாறு தெரிந்த வரலாறு. இந்த வரலாறு இப்போது திருத்தப்படும் வகையில் ஜேவிபியால் சில நகர்வுகள் எடுக்கப்படுகின்றன. அந்த நகர்வுகளின் ஒரு காட்சியாகத்தான் டெல்லியில் இன்று ஜேவிபியின் தலைவரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவருமான அனுரகுமார திசாநாயக்கா பெரியனரான இந்தியாவை கனம் பண்ணி ஒரு உரையை வழங்கியதையும் காண முடிந்தது. இன்று டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக இந்த உரையை வழங்க முன்னர் நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜியை அனுரஜி சிறப்பாக சந்தித்துக் கொண்டார். அத்துடன் மோடிஜி வழங்கிய இராப்போசனத்தையும் சுவைத்துக் கொண்டார். ஏஐ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவை மனிதகுலத்தின் நன்மைக்காக பயன்படுத்தும் நோக்கம் என குறிப்பிடப்படும் இந்த டெல்லி மாநாடு நாளை முடிவடைவதால் இதற்காக டெல்லியில் நின்ற அனுர உட்பட்ட அரசு தலைகளும் உலக தொழில்நுட்ப ஜாம்பவான் முகங்களும்
இந்தியாவிலிருந்து தத்தமது நாடுகளுக்கு இன்று மீண்டும் திரும்ப தலைப்படுகின்றன. ஆக மொத்தம் இந்த மாநாட்டின் ஊடாக செயற்கை நுண்ணறிவை மனிதகுலத்தின் நன்மைக்காக பயன்படுத்தும் வித்தைகளை டெல்லியில் இந்த தலைகள் பெற்றுக்கொண்டனவோ இல்லையோ, தமக்குரிய ராஜதந்திர ஆதாயங்களை பெறும் வித்தைகளை பெற முனைந்ததை அனுர மோடி சந்திப்பு உட்பட்ட சந்திப்புகள் சாட்சியாக பார்த்துள்ளன. எதுவாறு இலங்கையில் கடந்த 2024 அரசு தலைவர் தேர்தலில் இடம்பெற முன்னர் இந்தியாவுக்கு ஜேவிபி தூதுக்குழு ஒன்று சென்ற பின்னர் முளைத்த இந்த கொழும்பு டெல்லி ராஜதந்திர செடி இப்போது ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூண்ட முனைவதான ஒரு தோற்றப்பாடு இருந்தாலும், சீன கம்யூனிஸ்டுகளை தமது பிறப்புச் சான்றிதழ் கொண்டுள்ள ஜேவிபி இந்தியாவின் எதிரிகளுடனும், அதாவது பாகிஸ்தான், சீனா போன்ற எதிரிகளுடனும் நல்ல தொடர்பில் இருப்பது அதன் ஆதாய கரப்புகளின் ஒரு விடயமாக மாறுகின்றது. இதனால் தான் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூட அண்மையில் கிட்டினன் செல்வராஜ் மற்றும் இளங்குமரன் ஆகிய தமிழ் முகங்கள் உட்பட்ட தனது குழுவுடன் இந்தியா சென்று அதன் பால்வளத்துறையை, அதன் அபிவிருத்தியை நோக்குவதற்காக அமுல் போன்ற பால் தயாரிப்பு உற்பத்தி கூடங்களை எல்லாம் பார்வையிட்டு திரும்ப, அதே சமகாலத்தில் இலங்கையின் கால்நடை மற்றும் பால் உற்பத்தி திட்டத்தை உயர்த்தும் பசுக்களின் இனப்பெருக்கத்துக்காக பாகிஸ்தானும் தனது நாட்டின் உயர்தர சகிவால் காளைகளை கொழும்புக்கு விமானமேற்றி அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறது. லாகூரில் இருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த காளைகளை கொண்டு உள்ளூர் பசுக்களை சினைப்படுத்தி அவற்றின் மூலம் அதிக பாலை கறக்கும் ஆதாய கறப்பு திட்டங்கள் எல்லாம் பகிரங்கப்படுகின்றன. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை சீனாவோ, இந்தியாவோ, பாகிஸ்தானோ, அமெரிக்காவோ அல்லது IMFஓ இல்லையென்றால் பிரித்தானியாவோ, ஐரோப்பிய ஒன்றியமோ எல்லா தரப்புகளிடமிருந்து ஆதாயங்களை வரவு வைக்க தலைப்படுவது இப்போது பகிரங்கமாகவே தெரிகின்றது. இவைதான் இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உலகில் பல பரபரப்பான செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு நிலவரங்கள் இருக்கின்றன. இந்த வார இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும் என்கின்ற உற்றுநோக்கல் தற்போது வலுவடைந்து வருகின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலுக்கு உத்தரவிடக்கூடும் என்ற அடிப்படையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் கடற்போரணி உட்பட்ட ஆர்மடா தயார் நிலையில் இருப்பதாக தெரிகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் இந்த இராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவாக இருந்தாலும் ஈரானை தாக்குவதா அல்லது தாமதம் செய்து கொள்வதா என்பது குறித்து தனது ஆலோசகர் மற்றும் நெருங்கியவர்களிடம் அவர் கருத்துக்களை கேட்டதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஈரானின் நிலைமை குறித்து நேற்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் வெள்ளை மாளிகையில் விவாதம் செய்துள்ளனர். இந்த விவாதம் இடம்பெற முன்னர் ஈரானுடன் சுவிஸில் நடத்தப்பட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் குறித்து அந்த பேச்சுக்களில் பங்கெடுத்த அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெரட் குஷ்னர், அவர் ட்ரம்பின் மருமகன், இவர்கள் இருவருமே நேற்று ட்ரம்புக்கு இந்த சுவிஸ் பேச்சுக்களின் பெறுபவர்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளனர். இந்த விளக்கங்களின் அடிப்படையில் வார இறுதியில் ட்ரம்ப் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தும் முடிவை எடுக்கலாம் என சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இப்போது அமெரிக்க கடற்போரணி மத்திய கிழக்கில் உள்ளது. இதற்கும் அப்பால் அமெரிக்க கடற்போரணி ஆர்மடாவில் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் அணியாக கருதப்படும், ஸ்ட்ரைக் குரூப்பாக கருதப்படும் ஜெரால்ட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் தலைமையிலான அணி இந்த வார இறுதியில் மத்திய கிழக்கு கடற்பரப்பில் நிலை கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ட்ரம்பின் இந்த தாக்குதல் உத்தரவு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே சமகாலத்தில் ஈரானும் தனது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கான்கிரீட் மற்றும் மண்ணை பயன்படுத்தி பலப்படுத்தி வருவதை புதிய செயற்கைக்கோள் படங்களும் வெளிப்படுத்தியுள்ளன. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை திருப்பிக் கொண்டால், பிரான்சின் லியோன் நகரில் தீவிர வலதுசாரி மாணவ செயற்பாட்டாளர் ஒருவர் தீவிர இடதுசாரி செயற்பாட்டாளர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணித்த விடயம் பிரான்சில் பெரும் அரசியல் கொதிநிலையையும் வாத பிரதிவாதங்களையும் உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று வரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் இடதுசாரி கட்சியான LFI இல்லையென்றால் லா பிரான்ஸ் இன்சுமைஸ் கட்சியின் துணைத் தலைவர் ரஃபேல் அர்னோல்ட்டின் நாடாளுமன்ற உதவியாளரும் அடங்கியிருக்கின்றார். லா பிரான்ஸ் இன்சுமிஸின் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சிரிய அகதியுமான ரீமா ஹசன் நடத்திய மாநாட்டை எதிர்க்கும் அடிப்படையில் தீவிர வலதுசாரி பெண்ணியவாதிகளும் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கடந்த வாரம் செய்த பின்னர் இந்த தாக்குதல் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உதவி செய்ததாக கருதப்பட்ட 23 வயதான மாணவனான குவென்டின் டென்ட்ராக் லியோனில் வைத்து முகமூடி அணிந்த இளைஞர்கள் கும்பலால் தாக்கப்பட்டு 2 நாட்களுக்கு பின்னர் அவர் கடந்த சனியன்று மருத்துவமனையில் மரணமடைந்திருந்தார். இந்த கொலை
லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியின் மீதும் அதன் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் அடுத்த ஆண்டு அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதன் மூத்த தலைவரான ஜான்-லூக் மெலோஷன் மீதும் பெரும் அழுத்தங்களை ஏற்படுத்த தலைப்படுகின்றது. குறிப்பாக அதிதீவிர வலதுசாரிகள் இந்த கொலைக்குரிய பொறுப்பை ஜான்-லூக் மெலோஷன் ஏற்க வேண்டும் எனவும் கோரிக்கொள்கின்றனர். ஆனால் அவரோ ஜான்-லூக் மெலோஷனோ தனது கட்சிக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கூற தலைப்பட்டாலும் மெலோஷன் இந்த கொலைகளுக்கான கதவுகளை திறந்து விட்டதாக அதிதீவிர வலதுசாரி கட்சியான மரைன் லூப்பனின் தேசிய பேரணி கட்சியின் தலைவர் ஜோர்தான் பார்தெல்லா குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சின் விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.